ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லர். எப்படி இருக்கீங்க? லைவ்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சண்டை யாருக்கும் சாண்ட்ராக்கும் கானா வினோத்துக்கும் என்னங்க புது காம்பினேஷனா இருக்குன்னு கேட்டீங்கன்னா சண்டை ஆரம்பிச்சிருச்சு. பிக் பாஸ் வந்துட்டு ஃபன்னா எடுத்துட்டு போங்க தயவு செஞ்சுன்னு கெஞ்சி கூத்தாடி அன்றாடி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இவங்களால முடியல. இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபன்னுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரே ஒருத்தர் ஃபன்னாக இருந்தார் திவாகர், அவரையும் அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ எங்கே போய் தேடுவாங்க ஃபன்னை? இப்போ என்னடான்னா சண்டை. ஏன் சண்டைனா கிச்சனில் வந்துட்டு எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கிச்சன் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டை வைக்கிறாங்க. வச்சவொடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, காண்டா வராங்க. இன்னும் கிச்சன் க்ளோஸ்னு போடுறாங்க. அப்போ நம்மளும் வந்து பாத்ரூம் வந்து அடைக்கலாமா? ட்ராஜடி ஆரம்பிக்குது. அப்போ வந்து நம்மளும் போடுவோம் மெயின்டெனன்ஸ், கிச்சன் இது டாய்லெட் மெயின்டெனன்ஸ் போடுவோம் அப்படின்ட்டு. அவங்க மெயின்டெனன்ஸ் போட்டோடனே இவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க போய் ஒரு அலப்பறை பண்ணுறதுக்கு இங்கேருந்து கிச்சன் டீம்லேருந்து வியானா, அதுக்கப்புறம் விஜய் பார்வதிலாம் போகிறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த டீம்லேருந்து வந்துட்டு கானா வினோத் வந்து இவங்க கிச்சன் க்ளோஸ் வச்சா பற்றி அந்த போர்டை தூக்கி போயிடுறாரு. அதே மாதிரி முதல்ல வந்து அதுக்கு முன்னாடி கனியும் தூக்கி போயிடுறாங்க அவங்க மெயின்டெனன்ஸ் போர்டை. இது வந்து அப்படி பிரச்சனையாக வெடிக்குது. சாண்ட்ரா வந்துட்டு என்னுடைய போர்டை கொடுங்கன்னா நான் எடுக்கல அப்படின்றாங்க. நீங்கள் தானே முதல்ல இந்த போர்டை வைங்க நான் எடுத்து வந்து தரேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்கள் யார்கிட்ட காமிக்கணுமோ அவங்ககிட்ட காமிங்க. கனி கூட தான் உங்களுக்கு பிரச்சனை. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து நான் வச்ச போர்டை எடுக்கிற வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க. நீங்கள் முதல் கொடுங்க அப்போ தான் கொடுப்பேன்னு இவரும் வந்துட்டு வம்படியாக நிற்கிறார். அதுக்கப்புறம் போர்டை எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் கொடுங்கன்னு சொன்னோன்னே கனியை எடுத்து வந்து கொடுக்குறேன்றாங்க. அப்போ வந்து கனி என்ன பண்ணுறாங்க, அப்போ எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க நான் அந்த போர்டை கொடுக்குறேன்றாங்க. இது சரி டாஸ்க்காக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பாட்டு பாடுறது இல்லைன்னா குறைஞ்சிட போகிறாரு. அப்போ நீங்கள் வாங்க எனக்கு ஒரு பாட்டை பாடுங்க நான் உங்களுக்கு அப்போ தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போர்டை எடுத்துன்னு போயிடுறாரு அவங்க இடத்துக்கு. என்னத்த சொல்ல இப்படியே வந்து மாறி மாறி வச்சுக்கிறாங்க. செம்மையாக அப்படியே பற்றிக்குது. இதில் தான் வந்துட்டு பிரச்சனை வருது போல இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த டீமுக்கு வந்து 2 டீமுமே சேர்ந்து ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்ற அவங்க 2 பேரும் வந்து அழகாக வந்துட்டு அவங்களுக்குள்ளே மாற்றி 2 பாயிண்ட்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. ஆனால் ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்கு. அதுலேயும் சபரி வந்துட்டு அந்த டாய்லெட் ப்ரஷ் எடுத்து வந்து விஜய் பார்வதி மூஞ்சாண்டை காமிச்சதெல்லாம் வெரி ஒஸ்ட்டு. அதேமாதிரி மாப்பு துடைக்கிற மாப்பு எடுத்துகிட்டு போய் புது மாப்பான். அதனால் வந்துட்டு காலை வந்து இடிப்பாரான். என்னத்த சொல்ல, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.